ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் மகாநதி வரும் வாரங்களில் என்ன நடக்குதுன்னு ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க, வாங்க பார்க்கலாம். விஜயும் காவேரியும் செம்மையாக பால் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களோட ரொமான்ஸ் செம்மையாக போயிட்டுருக்கு. ஒருவர் மாற்றி ஒருவர் கிஸ் அடிச்சுக்கிறாங்க. அது உண்மையிலேயே யதார்த்தமாக நடக்கிறதா? ஏன்னா ஆர்வம், பால் நம்ம தான் எடுக்கணும், நம்ம தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் முத்தம் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு கிளிப்பு வந்துடுது. நிறைய பாலம் எடுத்து முடிச்சிடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடைசி இறுதி போட்டியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் மகாவும் களத்தில் இறங்குறாங்க. அங்கே ராஜலட்சுமி பயங்கரமாக அறிவுரை சொல்லியிருக்காங்க. நீ எடுக்கக்கூடாது, வின் பண்ணக்கூடாது, ஒழுங்காக நடந்துக்கணும், அம்மா பிள்ளையாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வெற்றி நமக்கே அப்படின்னு மனசில் நினைக்கிற மாதிரி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போய் களத்தில் இறங்குனா எப்படி இருந்தாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தியோகம் தானே இறங்குறாங்க. மகாவும் சூர்யாவும் அப்படியே செம்மையாக பால் எடுக்கிறாங்க. எடுத்து சேகரிக்கல நடக்குது பாருங்க உச்சக்கட்டம். அப்படியே அங்கே போக குபுன்னு வயிறு வழியாக வாய் வழியாக வருது ராஜலட்சுமிக்கும் சித்ராதேவிக்கும். ஏன் தெரியுமா? இங்கே சூர்யா மகாவுக்கு நச்சுன்னு முத்தம் கொடுத்துட்றாரு. மகாவும் பதிலுக்கு சும்மா சொல்லக்கூடாது, ஐயோ வேணுக்குலாம் முத்தம் கொடுக்கலங்க. அந்த பால் எடுக்கிற ஆர்வத்தில் ஆசையில் முத்தம் கொடுத்துக்கிறாங்க ரெண்டு பேருமே. பல நாள் ஆசை மகாவுக்கு தீர்ந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப வெக்கப்பட்டு சந்தோஷப்படுறாங்க. பால் எடுக்கிற கூட மிஸ் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அந்தளவுக்கு இவங்க முத்தம் கொடுத்ததில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க சித்ராதேவி. ராஜலட்சுமியை விட அவங்க தான் செம்ம காண்டாகிறாங்க. என்னக்கா இங்கே காண்டா இருக்கையில் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி, அக்கா உன் புள்ள முத்தம் கொடுத்துட்டாங்க்கா அப்படிங்கிறாங்க. அப்படியே அப்படின்னு முறைச்சி பார்க்குறாங்க. சும்மா இருடி அப்படிங்கிற மாதிரி. வரட்டும் அவனை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. முத்தம் குடிச்சு எல்லாருமே அப்படியே சொக்கி போகிறாங்க. காவேரியும் சூப்பர் மகா பண்ணுங்க நீ என்கரேஜ் செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. காவேரிக்கும் மகா சும்மா சொல்லக்கூடாது. காவேரி வெல்டன் வாங்க அப்படிங்க ஹரியப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே அசார அறிவிப்பாளர் இருந்துட்டு, சூப்பர், இது பால் எடுக்கிற போட்டியா இல்லை காதல் விடும் போட்டியான்னு தெரியல, செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. சூர்யானால ஒன்றுமே பண்ண முடியல, அம்மா பார்த்துட்டு இருக்காங்களேன்னு. ஆனால் பால் தாங்க எடுக்கிறாங்க. ஆனால் தெரியாமல் பாடி டச்சிங் ஆயிடுது. ஃபேஸ் டு ஃபேஸ் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல, வேறு வழியே இல்லை. முத்தமெல்லாம் பொழிஞ்சாச்சு. இன்றைக்கி அம்மாட்ட திட்டு வாங்கத்தான் போகிறோம். அதுக்காண்டி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிக்கிட்டு கத்துறாங்க. முள்ளுல்லா மரத்தில் கட்டி ஏறும் பாருங்க. அந்த மாதிரி சூர்யா பிடிச்சி, என்ன நினச்சிட்டு இருக்கடா நீ, என் பிள்ளையா நீ, இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. சூர்யானால இல்லைம்மா அது அப்படிங்கிறாங்க. என் முகத்தில் முழிக்காதடா அப்படின்னு திட்டி போடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகா நீங்கள் எனக்கு இந்த பரிசு கிடைக்குதோ இல்லையாங்க, ஆனால் என் மேலே நீங்கள் இப்போ பாசம் வச்சுட்டீங்க, எனக்கு முத்தம் கொடுத்துட்டீங்க, இனிமேல் நீங்கள் என்னோட சேர்ந்து வாழ்ந்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்கள் கண்ணில் நான் காதலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பாவம் காதல் வசனம் பேசுகிறாங்க மகா. ஆனாலும் சூர்யா கொஞ்சம் கூட மனசு மாறலைங்க. நான் தான் சொன்னேமே அங்கே அவங்க யதார்த்தமாக நடந்தது முத்தம் கொடுத்ததுன்னு. இங்கே அம்மாவோட பேய் அவங்களுக்கு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இல்லையா, ஏன்னே தெரியலை, பார்க்கலாம். ஆனால் சொல்லிடுறாங்க, நான் இந்த போட்டியிலேருந்து விளைவிக்கிறேன், நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே மகா, ஏங்க என்னாச்சு? நீங்கள் என்ன சொன்னீங்க? தாத்தா பேர் கொடுத்துட்டாங்க, கலந்துட்டா ஜெயிக்கணும் தானே சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஏற்றுட்டு நான் பண்ண முடியாது அப்படின்றாரு. அதே மாதிரி விஜயும் இப்படி சொல்லிடுறாங்க. அதனால ரெண்டு தாத்தாக்களும் எஸ் ஆயிடுறாங்க. தாத்தாவை காணமேனே தேடி போகிறாங்க. அதுக்கப்புறமா என்ன தாத்தா அப்படி வந்துட்டீங்க, எதுக்குப்பா, நீங்கள் தான் பேரை நீக்கிட்டு நான் போகிறேன், எனக்கு வேணாம் அப்படிங்கிறீங்க, எங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கல, நாங்களாம் எதுக்கு இனிமேல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இப்போவே கிளம்புறோம் அப்படின்னு தாத்தாக்கள் கிளம்புறாங்க. பேரங்க ரெண்டு பேரும் பாசமான பேரங்க. அதனால் தாத்தா மன்னிச்சுங்க தாத்தா, இனிமேல் நாங்கள் நல்லா விளையாடுறோம், நாங்கள் பேரெல்லாம் எடுக்கலை, நாங்கள் போட்டியில் தொடர்ந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பேத்தியை பார்த்து கண்ணடிச்சுக்கிறாங்க. எப்படி நாங்கள் பண்ண ஐடியா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு இருக்கிறாங்க. ரெண்டு பேத்திகளுமே சும்மா சொல்லக்கூடாதுங்க. காவேரி மகாவுக்கு சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தாத்தாக்கு ரெண்டு பேரும் நடந்துக்கிறாங்க. சும்மா சொன்னாங்க, பெரியவரோட வாக்கும் சரி செயலும் சரி முத்து போன்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தொடர்ந்து உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.